Hi, welcome to Aldrich Excellent Solution Psychological Counseling Center and I am Cecilia. Few days back என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னால நான் தீபாவளி ஷாப்பிங் போனேன். எனக்கு கூட்டம்னா கொஞ்சம் அலர்ஜி தான். ஆனால் வீட்டில இருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனோம். அங்கே நல்லா தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு அப்படியே ஹார்ட்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மூச்சு விட முடியும், கஷ்டமாக இருந்துச்சு. நெஞ்சு வலி வந்துருச்சு. பயமாக இருக்குது. வேர்த்து வேர்த்து கொட்டுது, உடல்லாம் நடுங்குது, வாமிட் வர வைப்பில் இருக்குது. என்னோட கண்ட்ரோல்லே நான் இல்லை. என்னோட நினைவுகள், என்னோட தாட்ஸ் எதுவுமே என்னோட கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி இருக்குது. முழுமையாக எனக்கு பைத்தியம் பிடிக்க போதும், இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வரப்போதோ, இதுதான் என்னோட லாஸ்ட் டேட் முடிய போதும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அதுவாக சப்டியூ ஆகி நார்மல் ஆகிட்டேன். ஆனால் இப்போ அதை நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு வந்தது என்னன்னு தெரியலைன்னாங்க. எஸ், அவங்களுக்கு வந்ததுக்கு பேர் தான் பேனிக் அட்டாக். பேனிக்னா அளவுக்கு அதிகமான பயம். அவங்களுக்கு அந்த பயத்தினால வந்து அட்டாக் தான். இந்த பேனிக் அட்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் சிம்டம்ஸ்னு எதுவுமே இருக்காது. அதுவாக ஃபியூ மினிட்ஸில் உருவாகி ஒரு 10 மினிட்ஸில் அப்படியே பீக்குக்கு போயிட்டு அடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிடும். ஆனால் அந்த ஃபியூ மினிட்ஸ் நம்மளுக்கு ஒரு மரண பீதியை உருவாக்கிட்டு போயிடும். பல நேரங்கள் நமக்கு வந்தது பேனிக் அட்டாக்னு தெரிஞ்சுக்காமலே கூட நம்ம அதை பாஸ் பண்ணி வந்திருக்கலாம். இந்த பேனிக் அட்டாக் எதனாலலாம் வருதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக். ஒருவேளை பெரியவங்க யாருக்காவது, அவங்க முன்னோர் அப்பா தாத்தா யாருக்காவது இருந்ததுன்னா கூட அதை வச்சு வரலாம். செகண்ட் வந்து ஃபோபியாஸ். நிறைய பெண்களுக்கு கரப்பாம்பூச்சி பயமா இருக்கும், பள்ளி பயமா இருக்கும், கூட்டத்துக்கு பயப்படுறவங்க இருப்பாங்க, க்ளோஸ் ரூம் ஃபோபியாஸ் இருக்கு. ஸோ இப்படி ஃபோபியாஸ்னால பேனிக் அட்டாக் வரலாம். தேர்ட் ஒன், ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருக்கப்ப கூட பேனிக் அட்டாக் வரலாம். அதுக்கப்புறம் யாரையாவது நம்ம இழந்துட்டோம்னா, ஒருவேளை மரணமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிரேக்கப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல அந்த இழப்பு கூட பேனிக் அட்டாக் வர்றதுக்கு இருக்கு. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ட்ரக்ஸ், ஆல்கஹால், இதெல்லாம் கூட பேனிக் அட்டாக் வர்றதுக்கு காரணமா இருக்கலாம். ஃபைனலி பயாலஜிக்கலா வந்து ஒருவேளை பிரெயின்ல ஏதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல செரோட்டோனின் இதெல்லாம் வந்து ரீசனா இருக்கலாம். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த பேனிக் அட்டாக்ன்றது வந்து ஒரு சிலருக்கு ஒரு தடவையிலே நின்றுது, ஒரு சிலருக்கு ஒரு ஃபியூ டைம்ஸ் வருது. ஒன்ஸ் வர பேனிக் அட்டாக் மென்டல் இல்னஸே இல்லை. ஆனால் அது ரிப்பீட்டடாக வரப்போகுது, அது பேனிக் டிஸார்டரா மாதிரி பெரிய பிரச்சனையா மாறிடுது. ரிப்பீட்டடாக அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தே ஆகணும். திடீர்னு இப்போ உங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்போனா அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மோஸ்ட் திங், நல்லா ப்ரீத் பண்ணுங்க. ஃப்ரெஷ் ஏர் நம்ம மேலே படுற மாதிரி நில்லுங்க. நீங்க உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கோங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ பேனிக் அட்டாக். இது வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். இது என்னை வந்து எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. இது ஒரு அட்டாக் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த பயம், நெகட்டிவ் தாட் இதெல்லாம் விட்டு வெளியே வர பாருங்க. ஒருவேளை நீங்க ஸ்பிரிச்சுவலான பர்சனா இருந்தா ஏதாவது ஒரு மந்த்ராஸ் உங்களோட ரிலீஜியன் சம்பந்தப்பட்டதை சொல்லிக்கலாம். பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணும். As a Christian, நான் எப்பயும் சொல்றது, though I walk through the valley of shadow of death, I fear no evil, for thou art with me. இப்படி நீங்க உங்க மனசுக்கு சமாதானம் கொடுக்கறத சொல்லிக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மேல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பேனிக் அட்டாக்ன்றது ஒரு 10 மினிட்ஸ் பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்ல அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது உயிரை எடுக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பேனிக் அட்டாக்ன்றது வெறும் ஃபியர் தான், அது ரியல் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பேனிக் அட்டாக் வந்துட்டா நீங்க செய்ய வேண்டிய 2 டெக்னிக்ஸ் பார்ப்போமா. நம்ம லேர்ன் பண்ண போற ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து பிரீத்திங் டெக்னிக். அதாவது நல்லா மூச்சு விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 4 செகண்ட் நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 செகண்ட் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்த 4 செகண்ட் அப்படியே நல்லா வாயை திறந்து ஃபுல்லா அடிவயத்துல இருந்து பிரீத் அவுட் பண்ணுங்க. மறுபடியும் 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி ரிப்பீட்டடா 3 டைம்ஸ் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பிரீத்திங் வந்து ஃப்ரீ ஆயிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக். இது வந்து என்ன, நம்ம 5 சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிரவுண்டடா, அதாவது ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு வர்றதுக்கு பண்ண போற டெக்னிக் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து 5 திங்ஸ் சுத்தி நல்லா ஒரு 5 பொருளை வந்து பாரு.
ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா டிவியை பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபேமிலி போட்டோவை பார்க்கலாம். அடுத்தது 4 பொருட்களை தொட்டு பாருங்க. ஒரு பில்லோவை தொட்டு பார்க்கலாம், லேப்டாப்பை தொட்டு பார்க்கலாம், ஒரு சாஃப்டானது, இப்படி ஒரு 4 பொருட்களை தொட்டு பாருங்க. 3ன்றது என்னன்னா 3 சத்தம் கேளுங்க. ஏதாவது வெளியே போற வெஹிக்கிளோட சவுண்டா இருக்குங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை கேளுங்க. அடுத்து 2 ஸ்மெல்ஸ், அது ஒருவேளை உங்க பெர்ஃப்யூமா இருக்கலாம், சோப்பா இருக்கலாம். கடைசியா 1 எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. இந்த 5 டெக்னிக் என்னன்னா நம்ம 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம நெகட்டிவ் தாட்ஸை டைவர்ட் பண்ணி பயப்படுற அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கும் இந்த டெக்னிக் யூஸ் ஆகுது. ஃபைனலி ஒரு தடவை 2 தடவை வர பேனிக் அட்டாக்னால பயம் இல்லை, ஆனா அது ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பாய்.